Hello friends, welcome to Reuse Ideas in Tamil. இன்னைக்கு ஒரு பெஸ்ட் reuse ideas பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து வீட்ல வேஸ்டா அப்படினு நம்ம கண்டுக்காம போட்டு வச்சிருக்கிற சில பொருட்களை தான் என்ன மாதிரி பெஸ்டா யூஸ் பண்றது பார்க்க போறோம். இது வந்து பேப்பர் கிளிப், அப்புறம் வந்து ஜிப் ரன்னர், இந்த பேண்ட்ல இருக்கிற கொக்கி, அது மாற்ற அந்த ஹூக், அதுக்கு அப்புறம் இந்த வாஷர், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஸோ வேஸ்ட்டாக கிடக்கும், இல்லை குப்பையில் தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பொருட்களை கூட தூக்கி போடாமல் எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது இல்லாமல் குழந்தைங்களுடைய அந்த பிரேஸ்லெட், மணி இதெல்லாம் இருந்துருச்சுன்னா அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பொருளை கூட நம்ம வந்து இன்றைக்கி ரீயூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ப்ராவில் அந்த ஜாயிண்ட்டுக்கு போட்டு வைக்கிறது, அதை கூட நம்ம வந்து இன்றைக்கி ரீயூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜிப் ரன்னர் தான் எடுத்திருக்கேன். இந்த ரன்னரை வந்து எப்படிலாம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ரன்னர் நிறையா கிடைக்கு வீட்டில். ஸோ எப்போல்லாம் பேக்கில் வீணாக போய் தூக்கி போடுறோமோ அதில் வந்து எதெல்லாம் உருப்படியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி பர்ஸில், ஹேண்ட்பேக்கில் அந்த மாதிரி இருக்கிறது தான் இது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இழுக்கிறோம் இல்லையா அந்த ரன்னரை, அதை வந்து தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்டரை வச்சு சின்னதாக ஒரு கிளிக் கொடுத்தா போதும். இந்த ரன்னர் மட்டும் தேவைப்படும், இந்த கீழே இருக்கிற அந்த இது தேவைப்படாது நமக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, அதுக்கு வந்து பட்டையாக இருக்கிற ஐஸ்டிக் 2 எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒன்றோட ஒன்று கம் வச்சு ஒட்டிக்கலாம். இது எதுக்கு நான் 2 யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஹைட் வரும். நம்ம இன்னொன்று கூட சேர்த்து 3 கூட ஒட்டிக்கலாம். ஹைட் வேணும் நமக்கு, அதுக்காக தான். இல்லைன்னா செவரோட செவரை எல்லாமே ஒட்டிக்கும். இப்போ நான் வந்து 2 ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஹைட் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஸ்டிக்கு கூட சேர்த்து வச்சு ஒட்டிக்குங்க. இப்போ வந்து ஜிப் ரன்னரை ஒன்றா நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி வரிசையாக ஒட்டிக்க வேண்டியது தான். சில இதில் 2 ஹோல் இருக்கும், சில இதில் 1 இருக்கும். ஸோ 1 இருக்கிற மாதிரி இருந்தால் ஹோல் கீழே இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்குங்க. ஸோ 2 இருக்குன்னா நம்ம எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இது ஒட்டுறதுக்கு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இது இல்லாதவங்க ஃபெவிபாண்ட் அப்படி இல்லை ஃபெவிக்விக், 2 கம்மில் ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிங்க, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து வரிசையாக ஒட்டி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து பின்னால் கம் அப்ளை பண்ணி நமக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து ஒட்டி காய வச்சிடலாம். நான் வந்து இந்த இடத்துல ஒட்டி இருக்கேன். இது வந்து ஒரு 1/2 நாள் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் வந்து ஹூக் இயரிங் மாட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் பொருட்கள்லாம் எஸ்குக் போட்டு நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எஸ்குக் வந்து நம்ம கடையில் வாங்காமல் அலுமினியில் கட் பண்ணி அதையுமே நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை தான் ரீயூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் யூசேஜ் தான், செய்யறதும் ஈஸி, உபயோகம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்தமாதிரி ஜிப் ரன்னர் இந்த வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. மறுபடியும் 2 ஐஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கம் அப்ளை பண்ணி ஒன்றோட ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் வாஷர்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி ரிங் மேலே கம்மில் ஒட்டுற மாதிரி, பாதி ரிங் கீழே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி வரிசையாக வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து வரிசையாக ஒட்டியாச்சு. பாதி ரிங் இந்த மாதிரி ஃப்ரீயாக கீழே இருக்கணும். இதுக்கு பின்னாடி வந்து கம் அப்ளை பண்ணி ஒரு இடத்துல ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். இது ஒரு 1/2 நாள் போல் நல்லா காயிட்டும். ஸோ இதையுமே நான் வந்து ஹூக் இயரிங் மாட்டுறதுக்கு தான் ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணுறேன். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற வாஷர்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஷர்ட்டுக்கு நடுவில் வர ஒரு பிளாஸ்டிக் ஹூக் மாதிரி தான் இது. இது வந்து நல்லா இந்த மாதிரி பொழக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டப்பை ஸ்டிக்கில் ஒரு மாதிரி இன்சர்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையாலே நல்லா நிமித்திக்கலாம் இதை. ஸோ நமக்கு நல்லா வெளியில் அகலமாக வரணும். இது வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் அகண்டு கொடுக்கணும். அது நம்ம கையால் இப்படி விளக்குனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம அப்படியே போட்டு வச்சாலும், அதாவது இன்சர்ட் பண்ணி வச்சாலும் சரி. இது பின்னாடி வந்து கம் அப்ளை பண்ணி இதை வந்து ஹூக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம், அதாவது சாவி அந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன வெயிட்லெஸ்ஸான செயின்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பேண்ட்டில் இருக்கிற ஹூக் தான் எடுத்திருக்கேன். இந்த கொக்கியை, இது வந்து ரொம்ப பழைய கொக்கி, லேசாக கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி கூட இருக்குது. சேம் தான், அதே 2 ஐஸ்டிக்கை ஒன்றோட ஒன்று கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு வரிசையாக நம்ம இந்த ஹூக்கை 1/1 இந்தமாரி கம் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், வரிசையாக நான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு பின்னாடி கம் அப்ளை பண்ணி நமக்கு தேவையான இடத்துல ஒட்டிக்கணும். அதுக்கு முன்னே இது ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி, அதாவது கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால
நான் அப்படியே இதுக்கு வந்து பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஒட்டு மொத்தமாக நான் வந்து ஸ்டிக்கோடு சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனியாக ஹூக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணி அப்புறம் ஒட்டினாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே தான். இப்போ இது பெயிண்ட் பண்ணி இதை வந்து நல்லா இப்போ காய விட்டுறலாம். பாருங்கள், இது வந்து ஒரு இடத்துல ஒட்டியிருக்கேன். இது ஒரு 1/2 நாள் காயட்டும். இதில் வந்து நான் இந்தமாரி நெக் செட், அதாவது சின்ன சின்ன இந்த மணிலாம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு போகிற மணி, அதை தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கீலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ ஹோல்டராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எதுக்கு வேணாலும் இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சனில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்தமாரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் நான் வந்து இதில் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்குமே நம்ம வந்து இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக போட்டு வைக்காமல் எப்படி வேணாலும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். மறுபடியும் 2 ஐஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதுமாரி ஒன்றோட ஒன்று வச்சு ஒட்டிக்கிறேன். இது வந்து இந்த ப்ராவெலாம் நடுவில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹூக் தான் இது. ஸோ அது வீணாக போய் தூக்கி போடும்போது கட் பண்ணி இதை மட்டும் நான் எடுத்து வைப்பேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் வாஷர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதேமாரி நம்ம வந்து பாதி இது மேலே இருக்கிற மாதிரி பாதி கீழே இருக்கிற ஒட்டி ஹூக் இயரிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத இதில் வந்து 2 பிரிவாக இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு பிரிவு மேலே கம்மில் ஒட்டுற மாதிரி, ஒரு பிரிவு கீழே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து நான் ஒட்ட போகிறேன். இது இப்படியே வரிசையாக அப்படியே தொடர்ந்து 1 பை 1 நம்ம வந்து கம் வச்சு ஒட்டிக்கிட்டே வரலாம். ஸோ ஒரு இது வந்து கீழே இருக்கணும், ஒன்று வந்து மேலே ஒட்டிக்கணும், அந்த மாதிரி வரிசையாக ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், வரிசையாக ஒட்டியாச்சு. இதே பின்னாடி கம் அப்ளை பண்ணி ஒரு இடத்துல ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எங்கே தேவையோ வசதியான இடத்துல ஒட்டிக்குங்க. இது நல்லா ஒரு 1/2 நாள் போல் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இதையும் வந்து ஹூக் இயரிங்ஸ் தான் மாட்டி வச்சுருக்கேன். ஒரு ஹோல்லையும் நம்ம 2 செட்டு கூட மாட்டலாம். நல்லா அகலமாக இருக்கிறதுனால 2, 3 செட்டு கூட மாட்டிக்கலாம். ஸோ சின்ன சின்ன பொருள் தான், ஆனால் எவ்வளோ உபயோகமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் 2 ஐஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கம் அப்ளை பண்ணி ஒன்று ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ நான் எப்போயுமே 2 ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஹைட்டுக்காக தான். இதை இப்போ ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து கம் அப்ளை பண்ணி, இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்குலாம் பிளாஸ்டிக்கில் பிரேஸ்லெட் போடுவோம் இல்லையா, அது வந்து அருந்து போனதில் அதில் இருக்கிற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இது. பெட்டல்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், வரிசையாக நான் வந்து இதை வந்து கேப் விட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னால் கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு இடத்துல ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இதுவும் இந்த பிரேஸ்லெட்டில் இருந்தது தான், இதையும் நான் வந்து வரிசையாக ஒட்டியிருக்கேன். இது கீழே வந்து ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். மேலே இருக்கிறது அப்படியே நமக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறதுக்கு. இது வந்து செவுத்தோடு வச்சு ஒட்டக்கூடாது, செவராக ஒட்டிக்கணும், நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது ரேக்கு கீழே கேப் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டணும். பாருங்கள், இதுலேயுமே நான் வந்து ஹூக் இயரிங்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் தான், எவ்வளோ சிம்பிளாக யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ தூக்கி போடாமல் இந்த மாதிரி பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மறுபடியும் 2 ஐஸ்டிக் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பெரிய பெரிய பட்டன்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இது வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணுறதுனால ஒன்று ஒரு கலர் ஒரு சைஸில் இருக்கும். இதில் 4 ஹோல் இருக்குது இல்லையா, 2 ஹோல் வந்து கம்மில் ஒட்டுற மாதிரி, 2 ஹோல் கீழே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வச்சு ஒட்டணும். அந்த 2 ஹோல் அடையக்கூடாது. கம்மில் வந்து அந்த ஹோல் அடைஞ்சிச்சுன்னா நம்மளால் அது வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், வரிசையாக நான் வந்து கீழே 2 ஹோல் இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு பின்னால் வந்து கம் அப்ளை பண்ணி தேவைப்படுற இடத்துல ஒட்டிக்கிங்க. இது வந்து ஒரு 1/2 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காய விட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இதுலேயுமே நான் வந்து ஹூக் இயரிங்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹோலில் வந்து ஒரு இதுலேயும் ஒரு ஹூக் இயரிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. இது வந்து அந்த கொக்கி மாட்டுற ஹூக். இப்போ இதையுமே நான் வந்து கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வரிசையாக வச்சு ஒட்ட போகிறேன். நடுவில் இருக்கிற அந்த ஹோல் வந்து அடையக்கூடாது, அது மாதிரி பார்த்து ஓரம் மட்டும் ஒட்டுற மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிங்க. பாருங்கள், வரிசையாக ஒட்டியிருக்கேன். இதுக்கு பின்னாடி கம் அப்ளை பண்ணி தேவைப்படுற இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ இதுலேயுமே இயரிங்ஸாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹோல்லையும் ஒரு ஜோடின்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேஸ்ட்டாக போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து குழந்தைங்க மணியில் இருக்கிறது தான். இது வந்து இதுலேயுமே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இந்த ஹோல் தான் நமக்கு யூஸ் ஆகும். அதேமாரி ஐஸ்டிக்கில் நான் வந்து வரிசையாக ஒட்டியிருக்க பாருங்கள். இதுக்கு பின்னால் கம் அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல இதை வந்து ஒட்டிக்கிங்க. ஒரு 1/2 நாள் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயுமே நான் வந்து ஹூக் இயரிங்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகான ஒரு இயரிங் ஹோல்டர் பாருங்கள். இப்போ வந்து பேப்பர் கிளிப் தான் எடுத்திருக்கேன். அது வந்து லைட்டாக இப்படி விலக்கி விட்டு ஒரு ஹூக் மாதிரி பண்ணி
இது வந்து நம்ம ஒரு வழக்கம் போல் ஸ்டிக்கில் வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஐ ஸ்டிக்கில் ஒட்டி ஒரு இடத்துல கிச்சனில் ஒட்டியிருக்கேன். சிம்பிளாக இருக்கிற வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற கிச்சன் பொருட்களை இந்த மாதிரி பிளாஸ்டிக் வலையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மாட்டிக்கலாம். இது வந்து அவ்வளோதான் வெயிட் தாங்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இதில் ஜுவல்லரி ஐட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், செயின், பிரேஸ்லெட், மோதிரம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தாராளமாக இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி பெரிய ஊக்கு தான் எடுத்துருக்கேன். இது வந்து லைட்டாக துருப்பிடிச்சிருக்கு. ஸோ லேசாக தான் துருப்பிடிச்சிருக்கு. இது மற்ற விஷயத்துக்கு வந்து உபயோகப்படுத்த முடியாது. அதை நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு. இதில் நுனியை வந்து கூராக இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு நோஸ் பிளேயர் வச்சு இதை ஹூக் மாதிரி நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன். இப்படி திருப்பி வளைச்சி ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தை ஹூக் மாதிரி இப்படி வளைச்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், 2 ஹூக் வந்து ஒரு ஹூக்கில் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வழக்கம் போல் 2 ஐ ஸ்டிக்கை ஒன்றா ஒட்டி அதில் வந்து வரிசையாக இந்த ஹூக்கெலாம் ஒட்டி நம்ம வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வரிசையாக ஒட்டி இது நல்லா காஞ்சிடுச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து கீழே ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி கம் அப்ளை பண்ணி தேவையான இடத்துல ஒட்டிக்கிட்டோம்னா இந்த ஹூக்கில் வந்து நம்ம சாவியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் யூசேஜ் தான். துருப்பிடிச்சிச்சுன்னு தூக்கி போட தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.